வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட்டு காசு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜாப் கேரண்டி ஒரு 60 வயசு இல்லைன்னா 58 வயசு வரைக்கும் வேலை நமக்கு ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜாப் அப்படின்னா அது கவர்மெண்ட் ஜாப் தான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்லேயே ஏபியில் நமக்கு வேலை கிடச்சின்னு வைங்க, அதை மாதிரி சந்தோஷம் கிடையாது. அந்த முறையில் தான் இபியில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு அறிவிச்சிருக்குது. இபியில் அறிவிச்சிருக்கக்கூடிய போஸ்டிங் என்ன அப்படின்னா கள உதவியாளர் பணி அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை இபி போட்டித் தேர்வை டிஎன்பிஎஸ்சி மூலமாட்டு நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அறிவிச்சிருக்கு இந்த வருஷம். அதில் இந்த வருஷம் எத்தனை காலி இடங்களை அதை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா 1794 இடங்கள் மொத்த காலி இடங்கள் இருக்குது. இதை போட்டி மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிற இந்த போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்க, இல்லாட்டினா ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ்லாம் போய் இல்லை லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஜாப் கேரண்டியாக இருக்கும். அதுவும் ஒரு 58 வயசு வரைக்கும் ரிட்டைர்மெண்ட்டுங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜாபுக்கு ஒரு கேரண்டியான ஒரு ஜாப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லுவோம். அதுவும் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கக்கூடிய இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப கேரண்டியானது. செப்டம்பர் 3 முதல் அக்டோபர் 7 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபில் பண்ணி அனுப்பலாம். அது நல்ல ஒரு டைம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு 1 month டைம் இருக்கிறதுனால நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இதை போட்டி எப்படி நடத்துகிறாங்க, இந்த தேர்வு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் கிடையாது. கணினி வழியில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி காலை அப்புறம் மத்தியானம் 2 டைமும் இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டு நடத்தும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் நிறைய வேக்கண்ட் இருந்தாலுமே போட்டிகள் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் பாயிண்ட் கணக்கில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். 2 மாதம் 3 மாதம் இருந்தாலுமே அந்த மாதத்திற்குள்ளே இரவு பகலாக நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதே ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம் உங்கள் கையில் கிடைக்கும்.